ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆகினதுக்கு பிறகு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாமே இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி இதில் ராபு, இதில் ஸ்ரீலங்காவில் ராபு என்றுவாங்க, இது தமிழ் நேம் எனக்கு தெரியா. அண்ட் வெண்டைக்காய், அதோட முருங்கைக்காய் அண்ட் கத்திரிக்காய், பீன்ஸ் இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஒன்றும் ஆட் பண்ணாமல் அது நல்லா ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் அதோட கொஞ்சமாக நான் இன்றைக்கி சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்ட் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொண்டு இதே மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு பிறகு அண்ட் ஏற்கனவே வேக வச்சுக்கிற பருப்பை எடுத்து இந்த சாம்பாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இது நல்லா கொதித்து வரும். அவ்வளோதான், எங்களோட சாம்பார் ரெடி. நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணுங்கள்.